Hello NN4U squad. Welcome to Management Essay Preparation Series. In this video, we are going to clear breakdown about the question number 3. The question number 3 வந்து பாத்தீங்கன்னா organizing. இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இந்த organizing question எப்படி 15 மார்க்ல ஈஸியா ரைட் பண்றது and அதோட synopsis கம்ப்ளீட்டா breakdown பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay friends, first வந்து பாத்தீங்கன்னா question தான் clear breakdown பண்றோம். questionல organizing ஓட definition first கேட்டிருக்காங்க and வந்து பாத்தீங்கன்னா hospital question குள்ள enter ஆகுறாங்க. Define hospital, types of hospital, function of hospital. Then role of nurse in maintaining the effective organizational climate and the hospital னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இப்போ ஆர்கனைசிங்கோட டெஃபினேஷன் தான் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் வந்து ஆர்கனைசிங் கொஷின் டிஃபர் ஆச்சுன்னா characteristics, principle and the steps in organizing process இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. definition, characteristics, principle, steps in organizing. ஹாஸ்பிட்டலில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஹாஸ்பிட்டலோட டெஃபினேஷன், ஹாஸ்பிட்டல் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் நர்ஸ் இன் மெயின்டைனிங் த எஃபெக்டிவ் ஆர்கனைசேஷனல் கிளைமேட். ஸோ ஃபர்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டோட செகண்ட் ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங். அந்த பிளானிங்கை வந்து நம்ம கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங். இன்டு த ஆக்ஷன், பிளானிங் இன்டு த ஆக்ஷன் அப்படிங்கிறது ஆர்கனைசிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் அரேஞ்ச் பண்ணுறது, மெட்டீரியல் அண்ட் ஆக்டிவிட்டியை ஸ்ட்ரக்சர்டாக ஃபார்ம் பண்ணி கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆர்கனைசிங்னு சொல்கிறாங்க. ஆர்கனைசிங் கிரியேட் எ கிளியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த authority and the responsibility among the staff in hospital, ensuring the organizing function according to the department functioning, wards and the patient care units. லாஸ்ட் பாயிண்ட் என்ன இன்ட்ரடக்ஷனில் சொல்கிறாங்கன்னா ஹெல்பிங் அவாய்டிங் த கன்ஃபியூஷன் அண்ட் டூப்ளிகேட் ஒர்க் ஆஃப் த இம்ப்ரூவிங் த டீம் ஒர்க். ஸோ இந்த கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்கனைசிங்கிறது செகண்ட் ஸ்டெப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்கனைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இது வந்து கிரியேட் பண்ணது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அமாங் த ஸ்டாஃப். ஹாஸ்பிட்டல் ஆர்கனைசிங் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால டிபார்ட்மெண்ட் அண்ட் பேஷண்ட் கேர் யூனிட்டை இம்ப்ரூவ் பண்ணுறோம். லாஸ்ட் பாயிண்ட்டில் அவாய்டிங் த கன்ஃபியூஷன், டீம் ஒர்க்கை என்கரேஜ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த டெஃபினேஷன் ஆஃப் ஆர்கனைசிங். ஆர்கனைசிங்கில் 3 டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டெஃபினேஷன் ஈஸியாக இருக்கோ அட்லீஸ்ட் 2 டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்கனைசிங் இன்வால்விங் த ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ரெக்வயர்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் குரூப்பிங் ஆக்டிவிட்டீஸ். ஆர்கனைசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் கிடச்சிடும். அந்த பிளானை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கிளாஸிஃபை பண்ணி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்குறோம். அசைன்மெண்ட் ஆஃப் த ஈச் குரூப்பிங் அண்ட் மேனேஜர் வித் அத்தாரிட்டி அண்ட் த ப்ரொவிஷன் ஃபார் த கோஆர்டினேஷன் ஹரிசாண்டலி அண்ட் வெர்டிகலி வித் த என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது வந்து இந்த பிளான் பண்ண ஈவெண்ட்டை கரெக்டான பீப்புள்கிட்ட கரெக்டான அத்தாரிட்டி அண்ட் மேனேஜர் வந்து ஹரிசாண்டலாக வெர்டிகலாக கோஆர்டினேஷனோட என்டர்பிரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ஆர்கனைசிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிஃபைனிங் அண்ட் குரூப்பிங் த ஆக்டிவிட்டீஸ் of the enterprise and establishing the authority relation among them. அதாவது லீடர்ஷிப் டு பார்ட்டிசிபெண்ட், ஸ்டாஃப் டு நர்சிங் சூப்பரண்டன்ட், அந்த மாதிரி அத்தாரிட்டியிலேருந்து குரூப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங்னு சொல்கிறாங்க. ப்ராசஸ் ஆஃப் டிஃபைனிங் அண்ட் குரூப்பிங் வித் த ஆக்டிவிட்டீஸ். லாஸ்ட் டெஃபினேஷன் ஆர்கனைசிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் identifying and grouping the work performed and defining the delegate responsibility and authority. Each individual ki இந்த workங்கிறத clear-ஆக செப்பரேட் பண்ணி கொடுத்துறோம். and establishing the relationship for the purpose and enabling the people to most work effectively together accomplishing the objective. இதில் 3 டெஃபினேஷனில் அட்லீஸ்ட் ஒரு 2 டெஃபினேஷன் கிளியராக மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங். இந்த ஆர்கனைசிங் பண்ணுறதுனால என்னென்ன யூசஸ் அட்வான்டேஜ்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஃபுல் அண்ட் ஃபுல் கோல் ஓரியன்டாக போயிட்டு இருக்கும். செகண்ட் பாயிண்ட் கோல் ஓரியன்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிரும். யார் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணுறது, அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ரிலேஷன்ஷிப் எல்லாமே 3ஆக டிவைட் ஆகிக்கும். அண்ட் கோஆர்டினேஷன், இன்டர் ரிலேஷன், டீம் ஒர்க் வந்து மெயின்டைன் ஆகும். கண்டினியூஸ் ப்ராசஸ், டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி and division of work. These are the characteristics of organizing. Next we move on to the principle of organizing. Principle என்னென்ன பிரின்சிபல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 11 பிரின்சிபல் இருக்கும். பிரின்சிபல் ஆஃப் ஆப்ஜெக்டிவ், பிரின்சிபல் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன், பிரின்சிபல் ஆஃப் யூனிட்டி அண்ட் கமாண்ட், பிரின்சிபல் ஆஃப் ஆத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிரின்சிபல் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல், பிரின்சிபல் ஆஃப் ஸ்கேலார் செயின், பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி, பிரின்சிபல் ஆஃப் எஃபிஷியன்சி, பிரின்சிபல் ஆஃப் கோஆர்டினேஷன் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் பேலன்ஸ். ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு சொல்கிறேன். பிரின்சிபல் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன்டு பிளானை ஆர்கனைசிங் குரூப்பாக எஃபிஷியண்ட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிவைடிங் த அசைன்மெண்ட் இன் டு த based on their skill and experience.
பிரின்சிபல் ஆஃப் யூனிட்டி அண்ட் கமாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி வந்து ஒரே ஒரு சூப்பர்வைசர் கிட்ட இருந்து பிளான் வாங்குறதுனால எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸும் வராது. பிரின்சிபல் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிங் போது ஈச் ஒனுக்கு ஒவ்வொரு ஒரு ஒர்க் கொடுத்துருவாங்க. அதனால வந்து அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும், ஒரு அத்தாரிட்டி கிடச்சிரும். பிரின்சிபல் ஆஃப் ஸ்பேன் அண்ட் கண்ட்ரோல் ஒரு டைம் பீரியட்குள்ள சபார்டினேட்குள்ள கம்ப்ளீட் பண்ண சொல்றதுனால ஒர்க் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகும். பிரின்சிபல் ஆஃப் ஸ்கேலார் செயின் பார்த்தீங்கன்னா கிளியர் லீனியர் செயினில் இருக்கும் ஃப்ரம் பாட்டம் டு லோ லெவல் ஆஃப் அத்தாரிட்டி. பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கேன் அடாப்ட் வித் த டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். பிரின்சிபல் ஆஃப் எஃபிஷியன்சி மீன்ஸ் should help the optimum resources minimal effortல minimum low costல வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். பிரின்சிபல் ஆஃப் கோஆர்டினேஷன் அதாவது அதர் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்தும் ஒர்க் வாங்குறதுனால காமன் கோல்ஸ் வந்து ஈஸியாக பேலன்ஸ் ஆகும். பிரின்சிபல் ஆஃப் பேலன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டி அண்ட் ரிசோர்சஸ் ஆர் பேலன்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த எனர்ஜி லெவல். ஸோ நெக்ஸ்ட் யூ மூவ் ஆன் டு த ஸ்டெப்ஸ் இன் பிளானிங் த ஆர்கனைசிங். அதாவது வந்து ஆர்கனைசிங் ப்ராசஸ்க்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னா டோட்டலாக 7 ஸ்டெப்ஸ். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் குரூப் ஆக்டிவிட்டி, அசைனிங் த டியூட்டிஸ், delegation of authority, establishing the relationship, providing the resources and review and evaluation. So இந்த 7 steps தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் என்னென்ன ஒர்க் பண்ணுறோங்கிறது இப்போ பார்க்கலாம். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன கோல்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடணும். செகண்ட் ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து குரூப்பை வந்து கிரியேட் பண்ணணும். யாருக்கிட்ட அந்த ஒர்க் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஐசியூ டிபார்ட்மெண்ட்டா, இஆர் டிபார்ட்மெண்ட்டா, ஓபிடி டிபார்ட்மெண்ட்டான்னு அந்த குரூப் குறிக்கணும். அவங்ககிட்ட ஈச் இண்டிவிஜுவல் கிட்ட ஒவ்வொரு அவங்களோட ஸ்கில் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாஃப் கிட்ட அந்த ஒர்க் அசைன் பண்ணுறோம். டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி மீன்ஸ் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஷுட் மேக் த டிசிஷன் இன் த ஃபைனல் decision making. Establishing the relationship means coordination among the staffs. Providing resources means providing the manpower, equipment, medicine, material, whatever they want, and review the evaluation. If the goal is achieved or not, we finally conclude what is the final outcome, if it is positive or negative. Next we move on to the hospital. இதோட ஆர்கனைசிங் முடிஞ்சு. ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு டெஃபினேஷன் WHO கொடுத்தது. A hospital is a integral part of the social and medical organization, a function of which provide the complete health care, both curative and preventive, and whose outpatient services reach out of the family in its home environment. The hospital is also for a center of training workers and bioscience research. ஹாஸ்பிட்டலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் அண்ட் மெடிசல் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. இங்கே வந்து ஹெல்த் கேரை கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. போத் இன்ஃபெக்ஷனில் அஃபெக்ட் ஆகிட்டு வந்தாங்கன்னா அவங்க க்யூர் பண்ணுறாங்க, இல்லை சிம்டம் இருந்தால் அதை ப்ரிவென்ட் பண்ணிடுறாங்க. அவுட் பேஷண்ட்டுக்கு இதில் கேர் கொடுக்குறாங்க. இது சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இதாக வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல். இதுதான் வந்து மெயின். டைப்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல்னு கேட்பாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் கேட்டாங்கனால இதுதான் 7 பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் லென்த் ஆஃப் ஸ்டேல வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட் கேர் ஹாஸ்பிட்டல், க்ரானிக் கேர் ஹாஸ்பிட்டல். பேஸ்ட் ஆன் கிளினிக்கல் சர்வீஸில் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், பப்ளிக் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், வாலண்டரி ஹாஸ்பிட்டல் அண்ட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல். பேஸ்ட் ஆன் லெவல் ஆஃப் கேரில் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. இந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் கம்பல்சரி மக்கப் பண்ணி தான் ஆகணும். பேஸ்ட் ஆன் சைஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டலில் ஸ்மால் ஹாஸ்பிட்டல், மீடியம் ஹாஸ்பிட்டல் அண்ட் லார்ஜ் ஹாஸ்பிட்டல். Based on technique purpose la technical teaching hospital, non teaching hospital. Based on medicine system la allopathic, ayurvedic, hemopathic, homeopathic and integrated Unani Siddha hospital சொல்லி கிளாஸிஃபை பண்ணிடுறோம். ஜஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, மீதிலாம் நீங்கள் ஒன்று எழுதிடலாம். அக்யூட் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் இல்லைனா ஒரு மைனர் ஆக்சிடென்ட் இதுக்காக வந்திருப்பாங்க. கிரானிக் ஹாஸ்பிட்டல்னால் லாங் டைம் கேர் எடுப்பாங்க, எக்ஸாம்பிள் சைக்காட்ரிக்கு. அடுத்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஹாஸ்பிட்டல், எல்லா விதமான கேரும் கொடுப்பாங்க. ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னால் மெயினாக கேன்சருக்கு, ஓபிஜிக்கு, இல்லைனா வந்து டெலிவரிக்கு, இல்லைனா வந்து ஆக்சிடென்ட்ஸ்க்கு, அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நியூரோ ஹாஸ்பிட்டல், கிட்னி ரிலேட்டட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கிறது ஸ்பெஷாலிட்டி. பப்ளிக் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறது, கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், எய்ம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், எக்ஸாம்பிள் அப்பல்லோ அந்த மாதிரி இருக்கிறது. வாலண்டரி ஹாஸ்பிட்டல் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், மிஷன் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இருக்கிறது. பேஸ்ட் ஆன் லெவல் ஆஃப் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. பிரைமரி மீன்ஸ் த PHC and sub-center, secondary means district hospital, tertiary means the AIMS hospital, and small hospital பார்த்தீங்கன்னா less than 100 bedded இருக்கும், medium hospitalனா 100 to 500 bedded இருக்கும், large hospitalனா more than 500 bedded hospital இருக்கும். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் ட்ரைனிங் பர்பஸ்ல டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர், நான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து அதோட ட்ரீட்மெண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. அலோபதிக் ஹாஸ்பிட்டல்னா மாடர்ன் ஹாஸ்பிட்டல், ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்னா ட்ரெடிஷனல் இந்தியன் மெடிசன், ஹோமியோபதிக் ஹாஸ்பிட்டல், யுனானி அண்ட் இன்டெகிரேட்டட் ஹாஸ்பிட்டல். தீஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல். மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் ஓனா எழுதிக்கோங்க, பட் அந்த போல்டாக இருக்கிறது மட்டும் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட் கேர் இருக்கணும், ப்ரிவென்டிவ் சர்வீஸ், ப்ரொமோட்டிங் சர்வீஸ், ரீஹாபிலிட்டேஷன் சர்வீஸ், ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன்.
பேஷண்ட் கேரில் டயக்னோசிஸ் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ப்ரிவென்டிவ் கேர்னா இம்யூனைசேஷன் பண்ணி டிசீஸ் வந்து இயர்லி ஸ்டேஜ்லேயே டெஸ்ட்ராய் பண்ணுறது. ப்ரொமோட்டிங் சர்வீஸ்னால் அவங்களோட இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறது, அது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ரீஹாபிலிட்டேஷன் மீன்ஸ் ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி. Training education means teaching the hospital and paramedical staff and doctors. Research foundation means ஏதாவது நியூ டிசீஸ் அதை பற்றின ட்ரீட்மெண்ட் ஏதாவது அப்டேஷன் இருக்கான்னு பார்த்துக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ரெஃபரல் ரோல், வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணுறது. கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன்னா அவுட் சைடர்லேருந்து சர்வீசஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் அந்த மாதிரி ரிலீஃப் ஹெல்த் கேம்ப்ஸ்லாம் போட்டு அவேர்னஸ் கொடுக்குறது. ரோல் ஆஃப் நர்ஸ் இன் மெயின்டைனிங் த எஃபெக்டிவ் ஆர்கனைசேஷனல் கிளைமேட். ஒரு ரோல் ஆஃப் நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எஃபெக்டிவ் ஆர்கனைசேஷனல் கிளைமேட் மெயின்டைன் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொமோட் த டீம் ஒர்க் அண்ட் கொலாபரேஷன், செகண்ட் ஒன் இஸ் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், தேர்ட் ஒன் இஸ் லீடர்ஷிப் அண்ட் கைடன்ஸ், ஃபோர்த் ஒன் இஸ் மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட், ஃபிஃப்த் ஒன் இஸ் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணணும், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட், கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட். இந்த 8 பாயிண்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டீம் ஒர்க் அண்ட் கொலாபரேஷன், அதர் டாக்டர், ஸ்டாஃப் நர்ஸ் அண்டு நான் மெடிக்கல் ஸ்டாஃப், மெடிக்கல் ஸ்டாஃபோட ஒரு சப்போர்ட் இருக்கணும், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் அண்ட் கைடன்ஸை ஃபாலோ பண்ணணும், சீனியாரிட்டி, டிசிப்ளின், ப்ரொஃபஷனலிசம் அண்ட் மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட் மீன்ஸ் த பாசிட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் ஸ்டாஃப் அச்சீவ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். கான்ஃப்ளிக் மேனேஜ்மெண்ட் இயர்லியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசால்வ் பண்ணிடணும் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும். எத்திக்கல் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வித் த கொலீக்ஸ் அண்ட் ஒர்க்லோடு ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணணும். கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் மீன்ஸ் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட்டை டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் நர்ஸ் இன் மெயின்டைனிங் த ஆர்கனைசேஷனல் கிளைமேட் ஆர் ஹாஸ்பிட்டல். எது கேட்டாலும் இந்த 8 பாயிண்ட் தான். ஸோ இப்போ வந்து இந்த ஆர்கனைசிங் வந்து சம்மரி பண்ணுறோம். என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆர்கனைசிங் பார்த்தோம், இது ஒரு செகண்ட் ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அச்சீவிங் த கோல், இம்ப்ளிமெண்டிங் த கோல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று அந்த 3 பாயிண்ட்ஸ் எதுவும் எழுதிக்கோங்க. டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெஃபினேஷன் பார்த்தா அந்த 2 டெஃபினேஷன் மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஜஸ்ட் இந்த போல்டாக இருக்கிறத மட்டும் மெமரி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், இந்த 8 பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ்லையும் இந்த 10 பிரின்சிபல் வாட் இஸ் வாட்னு பார்த்துக்கோங்க. ஸ்டெப்ஸ் இன் ஆர்கனைசிங் பிளானிங்கில் இந்த 7 ஸ்டெப்ஸ் எழுதிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதுக்கு பிஃபோர் ஸ்டெப், இதில் என்ன பண்ணுறேன் நீங்கள் ஒன்று எழுதிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலோட ஸ்டாண்டர்டான டெஃபினிஷன், டைப்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டலில் ஃப்ளோ சார்ட் போட்டுக்கோங்க. மெயினாக எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்துக்கோங்க, அதை வச்சு நீங்கள் ஒன்று எழுதிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டலில் இந்த 8 ஃபங்க்ஷன் அண்ட் வந்து ரோல் ஆஃப் நர்ஸில் இந்த 8 ரோல் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஆர்கனைசிங் 15 மார்க் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எஸ்ஏ கொஸ்டினில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.